ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம போகிறோம். ஸோ நீங்கள் பேங்க்கில் ஃபைனான்ஸில் ஏதோ ஒரு லோன் வாங்கியிருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஆகஸ்ட் வரலையும் பே பண்ண தேவைன்னு சொல்லிட்டு ஆர்பிஐலேருந்து வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் போன்ற ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஓ வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பவுன்சிங் சார்ஜும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து பவுன்சிங் சார்ஜ் போட்ட அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இசிஎஸ் சார்ஜ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க உங்களுக்கு. அந்த 6 மாதத்துக்கான பவுன்சிங் அமௌண்ட் 500 சொல்லிட்டு பஜாஜ் ஃபைனான்ஸில் நான் ஆல்ரெடி இந்த வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 500 பிடிச்சிருக்காங்க, 1000 பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான வந்து சால்வேஷன் தான் இந்த வீடியோஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் அப் டு எண்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், அதாவது ஃபைனான்ஸில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் மற்ற ஃபைனான்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏரியா வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ சென்னை அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஃபைனான்ஸ் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அதில் வந்து கேட்டகிரிஸ் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாமே இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபைனான்ஸும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஃபைனான்ஸில் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேமு, அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி வந்து கொடுத்துங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா RBI சைட்லேருந்து உங்களுக்கு இது வந்து பெரிய விஷயம் பார்த்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அனௌன்ஸ் பண்ண கூட பண்ணுறதுக்கான சான்ஸ் உண்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் எந்த ஒரு ஃபைனான்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து பிடிச்சிருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் நிறைய பேர் வந்து ஃபைல் பண்ணாங்களா ஆட்டோமேட்டிக்காக RBI சைட்லேருந்து இதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ கண்டினியூ வீடியோ பார்த்துங்க எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டு அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஃபைனான்ஸில் வந்து லோன் வாங்கியிருந்தாலும் சரி, ஸோ அதுக்கான அந்த பிடிச்சதுக்கான அந்த எவிடன்ஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளார அந்த கமெண்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஃபைன் அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைனான்ஸ்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃபைனான்ஸ்லேயே உங்களுக்கு ஃபைன் போட்டு வந்து அமௌண்ட் வந்து பிடிச்சிருந்தாலும் நீங்கள் உடனடியாக இந்த வீடியோஸில் நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ அந்த அமௌண்ட், அந்த ஃபைன் பிடிச்ச அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ 100% இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து டியூ ஃபைன் அமௌண்ட் வந்து பிடிச்சிருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ வந்து வீடியோ பாருங்கள் என்னென்ன வந்து ஸ்டெப்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் வச்சு நீங்கள் இந்த வெப்சைட்லேயே உங்களுடைய கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு 48 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ரியாக்ஷன் வந்து எடுத்துருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் பிடிச்ச அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைனான்ஸ்லேருந்து எந்த ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஃபைன் போட்டு பிடிச்சாங்களோ அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெமோக்காண்டி என்ன வந்து பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டெப் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேனோ அதை எல்லாமே வந்து பண்ணிங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இது கம்ப்ளைண்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. ஸோ அந்த லிங்க் மூலிமா டேரெக்டாக அந்த கம்ப்ளைண்ட் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசனுக்காக வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்டாக வந்து டைப் பண்ணி வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இசிஎஸ் ரிட்டன் சார்ஜ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தது வந்து செலக்ட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைல் வந்து அட்டாச் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எந்த ஃபைனான்ஸில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பிடிச்சிருக்காங்களோ ஸோ அதோட எவிடன்ஸ், அதை பிடிச்சதுக்கான அந்த எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்க்ரீன்ஷாட் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், இதுமாரி கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நம்ம கமெண்ட் வந்து கமெண்ட்